வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் வீட்டில் என்ன மத்தியானம் லன்ச்சு? எங்கள் வீட்டில் லன்ச்சு இன்றைக்கி போட்டிருந்தேன். நைட்டு வந்து பூரிக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. திக்னஸ்க்கு வந்து சில பேர் வந்து கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. நான் வந்து மைதா மாவு தான் கரைச்சி ஊற்றுவேன். அந்த டேஸ்ட் தான் எனக்கு பிடிக்கும். கடலை மாவு டேஸ்ட் பிடிக்காது எனக்கு. பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஏன்னா ரவையும் மைதாவும், ஏன்னா மைதா பூரி தான் ரொம்ப பிடிக்கும். மைதா சேர்க்கக்கூடாதும்பாங்க, இருந்தாலும் எங்களுக்கு மைதா பூரி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரவையும் எதுவும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். என் பையன் சாதம் தான் கேட்பாப்புல. அவருக்கு கொஞ்சம் சோறு இருக்குது, சாதனா இருக்குது. அப்புறம் தாத்தா பாட்டிக்கு இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு. சட்னி அரைச்சி அந்த பூரிக்கிழங்கு மசாலா கொடுத்தாக்கா சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும், திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மைதா மாவு கரைச்சி ஊற்றியாச்சு, திக்னஸ் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே மூடிட வேண்டியதுதான். குண்டு குண்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. குண்டு குண்டு இட்லி, குண்டு குண்டு பூரி. ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.